ஓர பாரு எப்படி இருக்கு பாருங்க. 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். இது அந்த மாதிரி என்ன மீன் இது? வாரம். வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எந்த மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது எந்த மார்க்கெட்னு. ஆமாங்க, நம்ம காசிமேடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி காசிமேட்டில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஏலம் விடுற இடம் தான் இது. இப்போ மீன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஏலம் விட ஆரம்பிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாறை மீன், அப்புறம் ஷீலா மீன், சங்கரா மீன், அப்புறம் வஞ்சரம் மீன் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த ஏலம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம பக்கத்தில் சரி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பாறை மீன், தோல் பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா, 1000 ரூபா, 800 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாறை மீன்லாம் முழு மீனாக கொடுத்தாங்க. ஆனால் வஞ்சரம் மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு தான். கிலோ 1000 ரூபா, 1200 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மீனை பார்த்தீங்கன்னா ஏலம் விட தான் வச்சுருக்காங்க. இன்னும் ஏலம் விட ஆரம்பிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலா மீன், அதுக்கப்புறம் கல்கொடுவா, சங்கரா, அதுக்கப்புறம் வஞ்சிரம் இதெல்லாம் இருந்தது. அருமையா இருக்கும். 1500 போடுற மாதிரி 1800 எடுக்கிறாங்க. கிலோ கணக்கு இதெல்லாம் மீன் சூப்பரா இருக்கும். வஞ்சிரம் மீன் மாதிரி இருக்கும். இடத்துல பார்த்தீங்கன்னா அலாத்தி மீன் போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. பெரிய பெரிய அலாத்தியாக இருந்தது, நீங்களே பாருங்கள். ஆனால் இந்த மீன் பார்க்குறதுக்கு பழைய மீன் மாதிரி இருந்தது. இந்த மீன் இப்படி தான் இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்ல பொருள் இது. உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த இறாலாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கடமா இருந்தது. கிலோ 200 ரூபா கடமா வச்சு சாப்பிடலாம். இது அந்த மாதிரி பொருள். அந்த மாதிரி பொருள் இது. சின்ன 200. எவ்வளோ நேரம் இது? 450. சரி, எவ்வளோ கேட்குறேன்? ஆஞ்சிக்கிட்டு மறுபடியும் 2 குரு கேட்க போகிறேன். எவ்வளோப்பா கேட்குறேன்? நீ சொல்லு எவ்வளோ? சரி, 500 கொடுப்பா. எவ்வளோ? 2 குரு 500. 2. சரி, எவ்வளோப்பா கேட்குறேன்? எவ்வளோ கேட்குறேன்? வாப்பா வாப்பா. 2 மீன் எடுத்துக்க 1300. எவ்வளோ வரும் கிலோ? 1.5 கிலோ வந்து போடுற மீன் பார்க்கலாம். சரி, எவ்வளோ கேட்குறேன்? எத்தனை மீன் வேணும்? ஃபோன் நம்பர் தான் மீன் வீட்டில் கேளுங்க. என்ன எப்படி இருந்துச்சு? 2 மீன் 500 ரூபா போடுற மீன் 100 சேர்த்து கொடுவாங்க. அப்பா இல்லை, தம்பி இல்லை. காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் கூடையில் போட்டு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெத்திலி மீன், இந்த பாறை மீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200, 300. அதுக்கப்புறம் அந்த இறாலாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா, சங்கரா மீன் 300 ரூபா, பாறை மீன் 500 ரூபா, நண்டு 300 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மீனை பற்றி நல்லா தெரிஞ்சுன்னா காசிமேட்டில் நீங்கள் மீன் ரேட்லாம் கம்மியாகவே வாங்கலாம். இன்றைக்கி காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். பாப்பா உள்ளே நுழைய முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. என்னால் உள்ளே நுழைஞ்சு வீடியோவே எடுக்க முடியல. சரி, கொஞ்சம் கூட்டம் கம்மியாகட்டும், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம்னால வெயிட் பண்ணி பார்த்தேன். கூட்டம் கம்மியாக வர மாதிரி தெரில. அதுக்கப்புறம் நானே உள்ளே போய் வீடியோ எடுத்துடலான்ட்டு கிளம்பியாச்சு. கிலோ 600. என்ன கேட்குறேன்? இங்கே வாப்பா, இங்கே வா, இங்கே வா. வஞ்சிரம் இருக்குமா, கொழுவா இருக்கு, தேங்காய் பாறை இருக்கு. வஞ்சிரம் எவ்வளோமா? சின்னது என்ன பெருசு வேணுமா? சின்னது எவ்வளோ? சரி, 3 1500 கொடு. 2 1500 கொடு. 3 1500 கொடு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ காசிமேட்டில் போகும்போது ஒரு ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு மீன் ஏரியோட ரேட்டெலாம் கம்மியாகுது. சீக்கிரமாக விற்றுட்டு போயிடணுன்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் மீன் வாங்கினா மீன்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்குது. நான் வாங்கும் போது ரொம்ப கம்மியாக வாங்கினேன் கடமா மீன்லாம். இந்த காரப்பொடி மீன்லாம் பார்த்தீங்கன்னா கூர் 100 ரூபா. நீங்கள் 2 கூரா எடுத்திங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழங்கு மீன் கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசிமேட்டில் கொட்டி கிடக்குது.
ஆனால் சின்ன சின்னதாக இருந்தது. 100 ரூபாய்க்கெல்லாம் கிடச்சிதுங்க. வெள்ளைக்கிழங்கு வந்து 100 ரூபாய்க்கெல்லாம் கிடச்சிது. ஒரு கூடையே 600 ரூபா தான். வெள்ளைக்கிழங்கா மீன் இன்றைக்கி வந்து ஒரு கூடையே வந்து 600 ரூபா தான். மீன் வரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது காசிமேட்டில். அதனால் மீன் ரேட்லாம் செம்ம கம்மியாக இருந்தது. இன்றைக்கி காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா கடமா ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. ஒரு கூடையே பார்த்தீங்கன்னா 600 700 இந்த சின்ன சின்ன கடமாலாம் 600 700. கிழங்கா மீன்லாம் பார்த்தீங்களா அது 800 தான். அது நம்மளுக்கு 800, வியாபாரிங்கன்னா 600 வாங்கி போகிறாங்க. வாழை மீன் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருந்தது. காரப்பொடி மீன்லாம் பாருங்கள் ஒரு கூறு 100 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். நான் 2 கூறு வாங்கினேன் 150 ரூபாய்க்கு. ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கினேன். அந்த இறாவும் 100 தான். ஒரு அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா 10 கிலோவுக்கு மேலே வரும். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா வாங்கி கூட ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரேட்டு வந்து இன்றைக்கி வந்து செம்ம கம்மியாக இருந்தது. மீனோட ரேட்லாம் வந்து காசிமேட்டில் பெரிய பெரிய மீன் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. இந்த கூறுலாம் பாருங்களேன் 100 தான். இதில் எது எடுத்தாலும் வந்து 100 தான். இன்றைக்கி காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா 100 கூறு வந்து அதிகமாக இருந்தது. கடமா, அதுக்கப்புறம் வந்து எறா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிழங்கா மீன், சங்கரா மீன்லாம் வந்து கூரே 100 தான். இந்த மீன் பெருந்தது தேங்காய் பாருங்க அப்படியே 1800 தான். 1800 சங்கராலாம் சங்கரா 500 நான் போடுவேன். என்ன மீன் இது? வாரா. இந்த பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா 900 ரூபா. எறா வந்து 800 ரூபா. இந்த பெரிய எறாவுனா 1200 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எறா வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது காசிமேட்டில். அதே மாதிரி பாறை மீனும் அதிகமாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது சங்கரா மீன் சொன்னாங்க. இது வந்து என்ன சங்கரானே தெரியல. 800 ரூபா இது வந்து ஒரு கூட வந்து 800 ரூபா அப்படின்னாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க. இந்த பற்றி யாராவது தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீன் இது என்ன மீன் இது? சங்கராவா? எவ்வளோ இது? ஆடா என்னடா எவ்வளோண்ணா? 1000 ரூபா போடு. 900 ரூபா கொடுங்க. 1300. 1000 ரூபா தான் வெளியே. 1300 ரூபா போடுது. 1000 ரூபா கொடுங்க. அப்படியே 2 கூறு எடுத்து நான் கம்மி பண்ணி தந்துடுறேன். 2 கூறு எவ்வளோ கேட்குறீங்க? 1000 கேளு. 900 ரூபா போடுது. 800 ரூபா 900 ரூபா போடுது. 800 பாறை மீனுமா? என்ன மீன் இது? அக்கா இது என்ன மீன்க்கா இது? இந்த மீன் பேர் என்ன? கொடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ஒரு கடமா வந்து கிலோ வந்து 200 ரூபா அப்படின்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து வச்சிங்களேன் ஒரு கூரே வந்து 100 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடமான வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற கூறு எது எடுத்தாலும் 100 ரூபா தான். கடமான்லேருந்து மீன்லேருந்து எது எடுத்தாலும் 100 ரூபா தான். நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நம்ம 3 கிலோ நீங்கள் சேர்த்து எடுத்திங்கன்னா வந்து 250 ரூபாய் கொடுத்துருவாங்க. ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினோன்னா மீன் ரேட் கம்மியாக வாங்கலாம்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. நானும் வந்து போன உடனே வாங்கலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு கடைசியாக தான் வாங்கினேன். மீன் ரேட்டு கம்மியாக கிடச்சிது எனக்கு. மீனும் கடமானம் வந்து நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். 400. அம்பராத்தா எது வேணாம் சீக்கிரம் சொல்லு. எந்த கூறு போட்டோம் உங்க விருப்பத்தா? 800 நீ சொல்லத்தா எது போட்ட சொல்லு முதல்ல. விருப்பம் தான் கூட இல்லையா விடு. 800
அதான் விருப்பம் தான் கொடு, மனசாட்சி இருந்தா இல்லையா விடு. பசங்க எனக்கு 850 ரூபா போடுறீங்க, அவ்வளோதான். இதே போகிற வேலை கிடையாது. ஓடையாமா வாரி வச்சுக்கிற முட்டை காலமான்னு ஒரு ஓட முட்டை காலமா. போடுவாங்க எவ்வளோக்கு வேணும் விலை கேட்க மாட்டீங்களா? கேளு ஒரு வேலை கேளு. எவ்வளோ 6 ரூபா கம்மி தர மாட்டேன். கிழங்கு எவ்வளோ? 300 ரூபா. நீ எவ்வளோ தர? 2 இடத்துக்கு எவ்வளோ தர? வாங்க எவ்வளோ தர? மஞ்சள் அப்படி 600 சொன்னா 500 ரூபாய். ஓ கறி இல்லை. இங்க வா போகக்கூடாது. எவ்வளோ கேட்குற? வேலையை கேட்டு போகக்கூடாது. ஒரு வேலை கேளு. அப்படி 500 எவ்வளோ கேட்குற? நான் கிழங்கான உன் பிடிச்ச வேலை கேட்கு. அதுக்கு எப்படி விலையை போட எவ்வளோமா கேட்குறேன்? மொத்தமாக 2 பொருளுமே நான் 500 ரூபா சொன்னேன். எவ்வளோ கேட்குறேன்? அப்படியே அடிக்க வச்சுக்கிற மாதிரி இல்லை. சரி எவ்வளோ கேட்குறேன்? 200 ரூபா கொடு. இதா நாக்கா 800 எவ்வளோ? 250 ரூபா. 300 ரூபா கொடு. 250 ரூபா. என்னப்பா கேட்குற? 800 ரூபா கொடுப்பா. எவ்வளோப்பா கேட்குற? கேளுப்பா. உனக்கு பிடிச்ச வேலை கேளுங்கப்பா. நான் போட்டு கொண்டாங்கப்பா. ஆள் இருக்குப்பா. எவ்வளோ கேட்குற? 800 தான்ப்பா சொன்னேன். 1200 சொன்ன மீனுப்பா. சரி இங்கே வாப்பா. ஏன்பா இங்கே வா. இங்கே வாய. எவ்வளோப்பா கேட்குறேன்? எல்லாம் ஏன் வஞ்சிருமே 200 ரூபாய்க்கா? சரி பண்ணி கேட்டேன் சந்தோஷமா. சரி போ. ஒரு நியாயமா கேட்டால் நியாயமா போடுப்பா. ரொம்ப நடவடிக்கை கேட்குறேன். இந்த கடையில் தான் வந்து நம்ம மீன்லாம் வந்து கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்லேஸ் போட்டு கூட வாங்கிக்கலாம். இங்கே கட் பண்ணியே கொடுப்பாங்க. இந்த ஒரு சொரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சொராவே 15 கிலோ இருந்தது. கிலோ பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இங்கே வந்து வஞ்சர மீன்லாம் வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குப்பத்துக்கு ஒன்று போக போகிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குப்பம் சரியான ஃபேமஸே நம்ம ஈசிஆரில் இருக்குது. அந்த குப்பத்தில் போய் வீடியோ எடுத்து போட போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு சூப்பரான வீடியோ காத்துட்ருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.